ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். மனிதன் ஏன் இன்னொரு மனிதனின் இறுதி சடங்கில் பங்கேற்க வேண்டும் தெரியுமா உங்களுக்கு? வாங்க இந்த காணொளியில் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். மனிதன் ஏன் இன்னொரு மனிதனின் இறுதி சடங்கில் பங்கேற்க வேண்டும்? மரணம் உன்னதமானது. அதை உணரும் பொழுது உயிர் உடலில் இருக்காது. ஒரு மனிதன் எப்போதும் அச்சம் கொள்கின்றான். இன்னொரு மனிதனின் இறுதி சடலத்தை பார்க்கும் பொழுது தானும் நடுங்குகின்றான். உலகில் வேறு எதுவும் மனிதனை இத்தனை அசைத்து பார்ப்பதில்லை. நமக்கு சோறு ஊட்டிய அன்னை, நம்மை தோளில் சுமந்த தந்தை, நாம் தூக்கி வளர்த்த பிள்ளை, நமது இன்பத் துன்பங்களில் பகிர்ந்த வாழ்க்கை துணை, நம்முடன் சுற்றித் திரிந்த நண்பர்கள், இவர்களின் மரணம் நம்மை புரட்டி போடும். ஒரு நாள் நமக்கும் மரணம் இருக்கின்றது என்ற எண்ணமே நம்மை ஆட்டிப் படைக்கின்றது. மனதுக்கு நெருங்கியவரை குழிக்குள் இறக்கி மண்ணை போட்டு மூடும்போது வரும் வெறுமை, நமது தலையில் சேர்த்து வைத்திருக்கும் புகழ், ஈகோ, அகந்தை, கர்வத்தை சேர்த்து அனைத்தையும் மண்ணோடு மூடிவிடும். ஒரு மரணத்தை காணும் பொழுது மனம் இறங்க வேண்டும். மரணம் எனக்கு வரும் என்ற எண்ணம்தான் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். பணம் மீதான தீராத வெறி, பதவி மீதான வேட்கை, இவையெல்லாம் மரணம் எனக்கு வராது என்ற எண்ணத்தின் நீட்சியாக இருக்கலாம். ஒவ்வொரு மரணத்தை காணும் போதும் நம் மனதில் இருக்கும் வஞ்சை, பகை, ஈகோ போன்றவை மறக்க வேண்டும். ஒரு பிரேதம் மண்ணில் அடைக்கப்படும் பொழுது வஞ்சம், பகை, ஈகோ தோடு மண்ணுக்குள் போட்டு அடக்க வேண்டும். மரணத்தின் எண்ணம் நம் இரையச்சத்தை அதிகரிக்கும். மரண வீடுகளில் கட்டாயம் செல்ல வேண்டும். காரணம், மரண வீடுகளுக்கு சென்று மரணித்தவரை காணும் பொழுது நம் மனமும் அதற்கு ஒத்திகை செய்து கொள்கிறது. மண்ணின் இயற்கை சுழற்சியை ஒழுங்கு செய்யும் ஒரு விஷயம் மரணம் மட்டுமே. மரணத்தை நேசிப்போம். காரணம், இவ்வுலகில் நிச்சயிக்கப்பட்ட பரிசாக மரணம்தான் காத்திருக்கிறது. மண்கலம் கவிழ்ந்த பொழுது வைத்து அடுக்குவார்கள். வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார்கள். நன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார்கள். மண்பானை கவிழ்ந்து உடைந்து போனால் அது தேவைப்படும் என்று எடுத்து அடுக்கி வைப்பார்கள். வெண்கலப்பானை வீழ்ந்து நசுங்கி போனால் அதுவும் வேண்டும் என்று பாதுகாப்பார்கள். ஆனால் நமது உடம்பை விட்டு உயிர் போய்விட்டது என்றால் அதை பிணம் என்று இகழ்ந்து, அது கிடந்தால் நாரும் என்று கூறி குழிவெட்டி அதனில் போட்டு மூடுவார்கள். இப்படி ஒரு காசுக்கும் உதவாத என்சான் உடம்பு உயிர் இருக்கும் பொழுதே நம்மால் இயன்ற நல்லதை மற்றவர்களுக்கு செய்வோம். நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து மன நிறைவு கொள்வோம். சொக்க வைக்கும் சொக்கநாதர் திருவடியே போற்றி.